கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் நாற்று நடவு திருவிழா ஆணி திருமஞ்சனத்துடன் நிறைவு பெற்றது. 9 நாட்களாக பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளுடன் நடைபெற்ற திருவிழாவில் இறுதி நாளான நேற்று நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனுக்கு 7 வகையான திவ்ய அபிஷேகங்கள் நடைபெற்றன. பல வண்ண மலர்களாலும் திருவாபரணங்களாலும் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. காமராஜபுரம், போஸ்நகர், கீழராஜ வீதி, பிருந்தாவனம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடியில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் திடீரென்று குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. அண்ணா நகர், பிரையன் நகர், பழைய பேருந்து நிலையம், போல்பேட்டை, கடற்கரை சாலை, சண்முகபுரம், திருச்செந்தூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மாலை நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று பகலில் கடும் வெயில் நிலவிய நிலையில் மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து திண்டுக்கல், சானார்பட்டி, கோபால்பட்டி, கொசவப்பட்டி, தாமரப்பாடி, அய்யலூர், வடமதுரை, சின்னாளப்பட்டி, அம்பாத்துறை, அம்மைநாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மணலியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது தனியார் டொரண்டோ மீத்தேன் எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பிறகு எரிவாயு நிறுவன அதிகாரிகள் வால்வை மூடியதை அடுத்து கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. நிலத்தடியில் பதிக்கப்பட்ட எரிவாயு குழாய் குறித்து தகவல் இல்லாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிடக் கோரி விசிக உள்ளிட்ட அமைப்புகள் மறியல் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல ஓய்வூதிய உயர்வு அரசாணையை பிப்ரவரி முதல் அமல்படுத்துதல், நிலுவை ஜிபிஎஃப் தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு, அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் பெருந்திரள் முற்றுகையீடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் பெருந்தோட்டம் வாழ்வுரிமைக்கான போராட்டக் குழுவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களில் நிப்போ கிரீன் எனர்ஜி சோலார் மின் திட்டத்தை தடை செய்யவும் 18 ஆண்டுகளாக தரிசாக உள்ள 17,000 ஏக்கர் விளை நிலங்களை விவசாயிகளிடம் ஒப்படைக்கவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்க போலீசார் திடீரென தடுப்பு வேலி அமைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை உருவாகியிருப்பதாக அதிருப்தி தெரிவித்தனர். இதனால் தாவேகாவினர் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தடுப்பு வேலிகளை அகற்றியதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆலாங்குப்பத்தில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூரிலிருந்து சென்னைக்கு காலிஃபிளவர் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் முன்னால் சென்ற டிராக்டரின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் வாகன ஓட்டுநர் முனியப்பனுக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. வாகனத்தில் இருந்த காலிஃபிளவர் சாலையில் கொட்டியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிறகு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் கிரேன் உதவியுடன் அவற்றை அப்புறப்படுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி சாலையில் உள்ள விருதுநகர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தகவல் அறிந்த வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் நீதிமன்ற வளாகம் முழுவதுமாக தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் காவிரி நீர் சுமார் 20 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து வீணானது. 5 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகிய நிலையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதிருப்தியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய பெண் சுகாதார தன்னார்வலர்கள் நிலுவை ஊதிய மற்றும் பணிநலக் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர். சேலம், சிவகங்கை, பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் 2 முதல் 3 மாதங்களாக வழங்கப்படாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், பணிச்சுமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும், பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கடந்த 12ஆம் தேதி பொதுத்துறை முதன்மை செயலாளர் ரீட்டா ஹரீஷ் தாக்கர் பிறப்பித்துள்ளார். இவரது பணிக்கான நிபந்தனைகள் தனியாக வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் திரையுலகில் இருந்தபோது ஜெகதீஷ் பழனிசாமி அவரது மேலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த சைக்கிளை திருடிச் சென்ற மர்ம நபர் சிசிடிவியில் சிக்கினார். கோம்பை தோட்டம் பகுதியில் கைப்பையுடன் வந்த நபர் சுற்றுமுற்றும் நோட்டமிட்டு சைக்கிளை திருடிச் சென்றுள்ளார். இதே பகுதியில் ஏற்கனவே 5க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் திருடப்பட்டிருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை, செங்கல்பட்டு, தேனி மற்றும் திருப்பூரில் நடைபெற்ற போராட்டங்களில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், ஈமச்சடங்கு தொகை உள்ளிட்ட சலுகைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவியை தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாத்தங்குடியை சேர்ந்த மதுபாலா என்ற 19 வயது கல்லூரி மாணவியை அதே பகுதியை சேர்ந்த 4 பேர் தரக்குறைவாக பேசி ஆடைகளை கிழித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு வீட்டிற்கு சென்ற மதுபாலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் உறவினர்கள் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறந்தவெளி நெல் கொள்முதல் கிடங்குகளில் மழைநீரில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதமடைவதாக கூறி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் தஞ்சாவூர், ஸ்ரீபெரும்புதூர், விருதுநகர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி உள்ளதாகவும் போதிய குடோன்கள் மற்றும் தார்பாய்கள் இல்லாததே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அரவை ஆலைகளுக்கு அனுப்பாமல் தேக்கி வைப்பதால் விவசாயிகளும் அரசும் இழப்பை சந்திப்பதாக அவர் சாடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி கட்டடம் சிதிலமடைந்து ஆபத்தான முறையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இப்பள்ளி எந்த நேரத்திலும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பாதுகாப்பை கருதி இ-சேவை மைய கட்டடத்தில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எனவே போர்க்கால அடிப்படையில் புதிய பள்ளி கட்டடம் அமைக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 120 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கும்பகோணம் அருகே திருபுவனம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அதிவேகமாக வந்த காரை சோதனையிட்டனர். அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புதிதாக நடப்பட்ட உயர்மின்னழுத்த மின்கம்பம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருங்காக்கோட்டை பகுதியில் விவசாயிகளுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கும் நோக்கில் புதிய மின்கம்பங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கீழக்களம் பகுதியில் மின்கம்பம் ஒன்று உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்கம்பங்களை ஆழமாக நிறுவாததே காரணம் எனவும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 9 வயது பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரிபோலித் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்திய காவலர்கள் ஹரிபோலித்தை கைது செய்தனர். தேனி அருகே 14 வயது சிறுமியை திருமண ஆசை காட்டி பாலியல் கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் கைதான இளைஞருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 26 வயதான விஜய் என்ற இளைஞர் 2024ஆம் ஆண்டு 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக
ஆசை வார்த்தை கூறி பாலியல் கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான புகாரில் இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கு தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். சிவகங்கையில் மழை காரணமாக மரம் சாய்ந்து விழுந்ததில் கார் சேதமடைந்தது. சிவகங்கை நகரில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்த நிலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து கார் மீது விழுந்தது. கார் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மரம் விழுந்ததால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து பின்னர் சரி செய்யப்பட்டது. அரியலூர் புதிய பேருந்து நிலைய சுவரில் நீர்க்கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் உள்ள சுவர் பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் காரணமாக சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பேருந்து நிலையத்தில் தேவையான அனைத்து சீரமைப்பு பணிகளும் விரைவாக நிறைவு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி திருவஞ்சனத்தையொட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு மலர் மாலைகள், வில்வ இலை மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரங்களும் நடைபெற்றன. மே 1 முதல் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மொத்தம் 5,932 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சலுகை 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு மாற்று இருக்கை வழங்கப்பட்டது போல் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்களை தனியாக அமர்த்த வேண்டும் என்று அக்கட்சி மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சாமுவேல் திரவியம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை மாமன்றத்தில் பாராட்ட அழைக்க வேண்டும் என்பன உட்பட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் உறுப்பினர்கள் நேரில் எடுத்துரைத்தனர். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுபோன்ற தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உரிய ஆய்வுகளை நடத்தியிருக்க வேண்டும், கண்காணிப்பை செய்திருக்க வேண்டும். இனிமேலாவது இத்தகைய பேரிடர் நிகழாதவாறு தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அறிவித்தார். இதுகுறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சீர்குலைந்து விட்டதாக விமர்சித்தார். கேட்டோம், கொடுக்கல, அதனுடைய பலனை அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி யார் யார் எங்கெங்க ஓடி போறாங்கிறது தெரியும். அந்த கட்சியுடைய நிலையை நீங்க தான் பார்த்துக்கணும். என்டி அலைன்ஸே சீர்குலைஞ்சு போச்சு. அதனால நாங்கள் வெளியில போறதுக்கு உறுதியாகி போச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றம் பேரூராட்சியில் காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி செல்வம் கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது.
கோவிலின் 9 பொது உண்டியல்கள் மற்றும் ஒரு திருப்பணி உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. இதில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக 33,84,804 ரூபாய் ரொக்கம், 25 கிராம் தங்கம் மற்றும் 940 கிராம் வெள்ளிப் பொருட்கள் கிடைத்தன. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிலத்தகராறு தொடர்பாக மனு அளிக்க வந்த குடும்பத்தினர் காவல்துறையால் தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நபர் அங்கிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பெண்கள் அவரை சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகேரியே உள்ள மஞ்சூரில் இரவு நேரத்தில் சாலையோரம் உலாவிய கரடி உடலை மரத்தில் தேய்த்துக் கொண்டது. மரத்திற்கு அருகே மனிதர்களைப் போன்று நின்ற கரடி வாயில் கிளையை கடித்தது. அவ்வப்போது வாகனங்கள் வருவதைக் கண்டதும் அருகே இருந்த மரத்தின் அருகே நகர்ந்து சென்று மீண்டும் உடலை தேய்த்துக் கொண்டது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் அச்சமடைந்த சுற்றுவட்டார மக்கள் கரடியை கொண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவேற்காடு அருகே 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காடுவெட்டி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்தனர். 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. ஆரணி டவுன், ஆரணிபாளையம், கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது ஆலங்கட்டி மழையும் பெய்ததால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பூக்கால் மலைச்சாலையில் அடுத்தடுத்து 2 மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிற்பகலில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக சாலையின் குறுக்கே மரங்கள் விழுந்ததால் இருபுறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக வராததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களை ஒன்றிணைந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உரிய அனுமதியின்றி எம்சாண்ட் மணல் கடத்தியதாக சரக்கு லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்பாடி பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக எம்சாண்ட் மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 6 யூனிட் எம்சாண்ட் மணலுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆலங்குடி அருகே வீடு புகுந்து மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயின் தாலி சங்கிலியை பறித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்தி விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் வித்யா. இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் பள்ளி பயிலும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மாஸ்க் அணிந்த மர்ம கும்பல் வித்யாவின் மகன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 8 சவரன் தாலி சங்கிலி, செல்போன், 30,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். நாகர்கோயில் அருகே தனியார் பள்ளிக்கு சொந்தமான குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் இருளப்பபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து டயர்கள், மேசைகள் உள்ளிட்டவை அருகிலுள்ள குடோனில் வைக்கப்பட்டிருந்தன. இதில் இரவு நேரத்தில் திடீரென தீப்பற்றியதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். சிவகாசியில் கணவரை இழந்த பெண்ணை தன்னிடம் பேச வற்புறுத்தி தகராறில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் நடவடிக்கையால் கைது செய்யப்பட்டார். சொக்கநாதன்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த நீராவி ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக உள்ளார். 48 வயதான இவருக்கு திருமணமாகி 1 மகன் 1 மகள் இருக்கின்றனர். இந்நிலையில் தனக்கு அறிமுகமான பெண்ணுடன் தகராறில் ஈடுபட்ட புகாரில் நீராவி கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தனியார் பள்ளியின் விடுதியில் உணவு சாப்பிட்ட 36 மாணவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. கோரக்காட்டு வலசு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் விடுதியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் விடுதியில் வழங்கப்பட்ட சிக்கன் உணவு சாப்பிட்ட 36 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதில் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அசுத்தமான தண்ணீரில் உணவு சமைக்கப்பட்டதே உடல்நல பாதிப்புக்கு காரணம் என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
புதுக்கோட்டையில் 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும், அகவிலைப்படி வழங்க வேண்டும், அரசாணை 41 2020 பிப்ரவரி முதல் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐயனார்புரம் பகுதியில் ஆபத்தான முறையில் மின்வயர் அறுந்து தொங்குவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி தவக்கவினர் பேனர் கட்டிய போது அருகில் இருந்த நீர்த்தேக்க தொட்டியின் மோட்டருக்கு செல்லும் மின்வயர் அறுந்ததாக கூறப்படுகிறது. இதை சரி செய்யாத நிலையில் சாலையின் குறுக்கே தொங்கும் மின்வயரால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பன்ருட்டியில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்ததாக புகார் எழுந்துள்ளது. பன்ருட்டி லிங்க் ரோட் பகுதியில் பள்ளி, மருத்துவமனை மற்றும் கோயிலுக்கு அருகில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவித்தபடி கடையை மூடாமல் தொடர்ந்து மது விற்பனை நடப்பதாக பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் கடையை சேதப்படுத்தி பலாப்பழங்களை ருசித்த ஒற்றை யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் மலைப்பாதையில் உள்ள ஈச்சமரம் பகுதிக்கு அருகே உலா வந்த யானை ஒன்று நேராக கடையை நோக்கி நெருங்கி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கடையின் உரிமையாளர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். அசம்பாவிதங்களை தவிர்க்க இனிவரும் நாட்களில் குன்னூர் மலைப்பாதை சாலையோரங்களில் பலாப்பழங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று வனத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியின் மேல்மூடி உடைந்ததால் உள்ளே விழுந்த பசுமாடு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. NGGO நகரில் உள்ள குடியிருப்பின் கழிவுநீர் தொட்டியில் மேலே உள்ள புல்லை மேயச் சென்ற மாடு மூடி உடைந்ததால் உள்ளே விழுந்து உயிருக்கு போராடியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மாட்டை உயிருடன் மீட்டனர். நாகை மாவட்டம் மத்திப்புலியூர் கூட்டுறவு சங்க கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவோடு ஏந்தியும் வாழை இலையில் மண் தின்றும் நூதன முறையில் போராடிய அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஓலைப்பாடி ஊராட்சி எருமைப்பட்டி கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாமல் மாசடைந்த குடிநீர் வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யாமல் மாசுபடைந்த குடிநீர் பல ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கிராம பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி திருத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 9ஆம் நாள் நிகழ்வாக தேரோட்டம் நடந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டால் ஆலைக்கு ஆதரவாக தங்களுக்கும் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆதரவு அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதற்காக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.